டே எருமாடு, உங்க அப்பா விடுறோட இது பார்த்து போக மாட்டேன். என்னது எருமாடா? ஏய் வேலு ஒரு நிமிஷம் இரு. சாரிங்க, நீங்க போங்க. சார் நீங்கள் எதுக்கு? இது வந்தாலும் நம்ம கடைக்கு போய் பேசிக்கலாம். போ வேலு. சார் நீங்கள் இருந்தாலும் அவங்ககிட்ட சாரி கேட்டது தப்பு சார். வாழ்க்கையில் சில செயல்களை நம்ம செய்யவே கூடாது. அப்படி செஞ்சோனோ ஏன் வாழ்க்கை அதை நம்மளை ஏன்டா செஞ்சோன்ற அளவுக்கு யோசிக்க வச்சிரும். ரோட்டில் பார்க்குற கண்டவங்கூடலாம் நம்ம சண்டைக்கு போகக்கூடாது. அவனுங்களுக்கு வேறு வேலை வெட்டி இருக்காது, இதையே வேலை வெட்ட வச்சு சுற்றிட்டு இருப்பானுங்க. அதுக்காக அவங்களுக்கு பயந்துட்டு அப்படியே வந்துட சொல்கிறீங்களா சார்? உனக்கு ஒன்றும் புரியலன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நீ அவனை அடித்து அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆகி போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு வையேன், அப்போ நீ உன் மனசில் என்ன நினைப்பேன்? ஒரு நிமிஷம் என் குடும்பத்தை யோசிச்சு பார்ப்பேன் சார். நான் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி வாழ்வாங்கன்னு. ஆனால் அவனுக்கு இதை பற்றியெல்லாம் எதையுமே யோசிக்க மாட்டானுங்க. அவனுக்கு பண்ணுறது தான் கரெக்டுன்னு சொல்லி சுற்றிட்டு இருப்பானுங்க. இப்போ சொல்லு, நீ இவன் கூடலாம் சண்டைக்கு போக போறியா? புரிஞ்சுது சார். என்ன புரிஞ்சுது? என்னை அடங்கி போக சொல்லலை, அமைதியாக தான் போக சொல்கிறீங்கன்னு.